முருகேசா சொல்லு. நான் எங்க போற பாப்பா கூட்டுன்னு? பாப்பாக்கு உடம்பு சரியில்லைண்ணா. ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டாக்கா சொன்னாங்க. அவர் ரெண்டு போய் சரியாயிட்டு குழந்தைக்குனாங்க. ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டேன். இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அங்க போறேன், கோயிலுக்கு கோலம் சுத்தி நிக்கிறேன். குழந்தை நல்லா இருந்த புள்ள காலேஜ் போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆச்சு. அதான் ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனாலே இருந்த பணம் பூரா செலவாயிடுச்சு. அங்க போயிட்டு லாஸ்டா அந்த அக்கா சொல்லுச்சு, உங்க மகளை அங்க கூட்டு போனா சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனாலதான் வேகமா கிளம்பிக்கிறோம். கவனியா சொல்லுங்க. கூட இது போலதான் இருந்தேன். என் பொண்ணு கூட என்ன தெரியுமா சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இருதயத்துல ஓட்டம் இருக்குது, அதனால புள்ளைக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ந்து மாத்திரை எடுக்கணும், பெரிய மகள் ஆன உடனே ஆபரேஷன் பண்ணாங்க. ஆனா ஆண்டுடைய சமூகத்துல குழந்தை கூட்டின்னு வந்து ஆண்டுடைய தேவாலயத்துல போட்டு, ஏசப்பா நாங்க உங்க நம்பி இருக்கிறோம், கத்த நீங்க சுகந்தாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது ஜெபிச்சுட்டு மறுவாரம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம். ஸ்கேன் எடுத்தாங்க, நம்ம எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் தான். ஸ்கேன் எடுத்தோடனே பார்த்து சொன்னாங்க, என்ன பண்ணீங்க, இருதயத்துல ஒரு ஓட்டை இருந்தது, அது காணன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், என் ஏசப்பா சுகமாக்குனாரியா, புள்ளைக்கு கட்ட சுகமாக்குவார். இது போல பைபிள்லயும் ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம் தெரியுமா? சொல்லுங்க. பாருங்களேன், 12 வருஷ காலமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அதாவது 16 வயதுல பெரிய புள்ளி ஆனாங்க. அதுல இருந்து 12 வருஷமா உதிர போக்காவே இருக்குது. அவங்களுக்கு குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, பெரிய பணக்கார ஐஸ்வர்யம் உள்ளவங்க, எல்லா வைத்தியம் பார்த்தாங்க, அங்க சொல்ற வைத்தியத்தை பார்த்தாங்க, இங்க சொல்ற வைத்தியத்தை பார்த்தாங்க, அங்க சொல்ற வைத்தியத்தை பார்த்தாங்க, எல்லா மருத்துவ வைத்தியத்தை பார்த்து கூட சற்றேன்னு சுகமாகல. என்ன பண்ணாங்கன்னு கேளு. என்ன பண்ணாங்க பாரு, ஒரு நாள் இது போல வீதியில இயேசு கிறிஸ்து அவரை தொடுகிற, அவரை பார்க்கிற, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சுகம் தருகிறார் என்று சொல்லி அவங்க கேள்விப்பட்ட உடனே 12 வருஷம் உதிரப்போக்கு இருக்கிறதுனால அவங்க நடக்கூட முடியல. நடக்க முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க அக்கா கிட்ட சொன்னாங்க, அக்கா ஏசுநாதர் போறாரு, அவர் பின்னாடி என்ன எடுத்து விடுவா, ஏன்னா அவர் வஸ்திரத்தை தொட்டனா எனக்கு ஏசப்பா சுகம் தருவாருன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அக்கா என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு பெட்ஷீட்ல சுத்தி ஏசப்பா பின்னாடி எடுத்து வந்து விட்டாங்க. ஆண்டவர் கேட்டாரு, யாரு என்ன தொட்டதுன்னாரு. அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் உங்க திரளான ஜனங்கள் நெருக்கிறாங்க, ஏனென்று சொன்னா உன் மூலியமா அற்புதம் நடக்குது, குஷ்டரோகம் சுகமாகுது, குருடருங்க பார்வை தெரியுது, சப்பானிங்க நடக்கிறாங்க, அதனால நீ ஒரு ஊரிலேயே கிராமத்திலே பட்டணத்திலே போவீரனா நன்மை செய்கிற தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் உன்னை நெருக்கிறாங்க, இங்கே எல்லாரும் நெருக்கிறாங்க, யார் என்ன தொட்டது என்று கேட்கிறேன்னு சொன்ன போது அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, விசுவாசத்தோடு ஒருத்தி தொட்டா என்னுடைய வல்லமை புறப்பட்டது சொன்ன உடனே அந்த தொட்ட மாத்திரத்துல உதிரத்தில் ஊரலானது நின்று போனது. கர்த்தருடைய வல்லமை அந்த மகளுக்குள்ள வந்தது. அந்த மகள் வந்து இயேசுடைய பாதத்துல வந்து, ஐயா 12 வருஷமாக பெரும்பாடு உள்ளவளா இருந்தேன், உங்களுடைய வஸ்திரத்தை தொட்டேன், எனக்கு அற்புதம் செய்தாருன்னு சொன்னாங்க. அதனால ஆண்டவரை நேற்றும் இன்று என்றும் மாறிடாத தெய்வம் என் குழந்தைக்கு அற்புதம் செய்தாரு, உன் பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? 12 வருஷம் பாடுள்ள மகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தாரு, உன் பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? அப்பனா ஆண்டவர் கொடுக்க வேண்டியது விசுவாசமும் நம்பிக்கையும். நம்பிக்கையோடு ஒரு வார்த்தையை சொல்றேன், சொல்லுங்க. நீ விசுவாசித்தா போனையா, உனக்காக எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில பலியான இந்த ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு, உன் பிள்ளைக்கு சுகம் தர மாட்டாரா? அப்படி கொடுத்தாருன்னா அவரா கண்டிப்பா உன் பிள்ளைக்கு கத்த சுகம். சரி வரியா? சூனாம்பேட்டில கர்த்தருடைய ஆலயம் கட்டி இருக்கிறாங்க, அங்க போவோம், கர்த்தர் உன் பிள்ளைக்கு அற்புதம் செய்வார். சரி வரீங்களா?